அன்பான தமிழ் உள்ளங்கள உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட காதல் காதலோட மனசு, காதலோட உள்ளம், இல்லை அந்த காதல் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதா? நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் பார்த்துருக்கோம். பட் நிறைய பேர் பார்க்கறனால நம்ம அதை திரும்ப பார்க்கலாம். இப்போ என்ன எனர்ஜியில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா யார் எப்போ வந்து மூக்க நுழைப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ ரெகுலராக செக் பண்ணிக்கிறது நல்லது தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருது. ஸ்பேஸ். ஐ நீட் மோர் டைம் டு திங்க் unsatisfied. I was not happy the way things were going. மேபி பாஸ்ட்ல இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவங்க தனிமையில் இருக்காங்க. எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த கனெக்ஷன் போகலை. ஹோல்டிங் பேக். உங்ககிட்ட வந்து காதலை சொல்லலை, இல்லைனா உங்ககிட்ட வந்து பேசுறது வந்து அவங்க தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன். ஏன்னா அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை போகிற விதம், இல்லைனா வந்து இந்த காதல் போகிற விதம் வந்து கொஞ்சம் சரியாக படலை, இல்லைனா வந்து யூ மூவ்ட் ஆன், நீங்கள் தள்ளி போயிட்டீங்க, விலகி போயிட்டீங்க, நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னு நினச்சாங்க. பட் அது நடக்கலை. பார்ப்போம் அந்த எனர்ஜி தான் வருதான்னு. thief, gift, merchant, death. My god. குரூப் ஆஃப் பீப்புள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இட்ஸ் அ ஸ்டோரி. ஒரு கேங் இல்லைனா குரூப், இது காமிக் கேங்காக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து உங்கள் பர்சன், இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க, இல்லை உங்களை நேசிக்கிறவங்க, இது எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவங்க வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இல்லைனா வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு இவங்க தான் காரணம். மேபி ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம். ஒரு மெர்ச்சன்ட், மேபி பிஸ்னஸ் பார்ட்னர், இல்லைனா வந்து பிஸ்னஸ் டீல் இருக்கவங்க, இல்லைனா வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் யார்கிட்டயோ டீல் பேசியிருக்காங்க. ஒன்று அவங்களோட வாழ்க்கையை முடிக்கிறது, இல்லை அப்படின்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் போகணும். இது வந்து யாராக வேணா இருக்கலாம். ஒரு தீஃப். அவங்க வந்து எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் இந்த காதல் தான் அவங்களோட வரம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த காதலை திருடுறதுக்கு, இல்லைனா வந்து இந்த கனெக்ஷனை உடைக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் பார்க்குற மாஸ்குலின், இந்த மாஸ்குலின் எனர்ஜி தான் சொல்கிறேன். ஃபெமினின் கூட உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட உடைமைகளை ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே அதை திருட பார்க்குறாங்க. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க. மேபி இது வந்து ரொம்ப சீரியஸான டிசீஸாக கூட இருக்கலாம். உடம்பு ரொம்ப நீங்கள் பெட்டில் கூட இருக்கலாம், இல்லை பெட்டில் இருக்க போகிறீங்க. பிரபஞ்சம் முன்னாடியே சொல்கிறாங்க, நீ வந்து உடம்பு சரியில்லாமல் போகிற. இது வந்து உன்னால் மட்டும் இல்லை, நீ பண்ண தவறுகள் மட்டும் கிடையாது. இங்கே நிறைய ஸ்பெல் ஒர்க் போகுது. 2 குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. 2 விஷயம். ஒன்று நல்ல விஷயம், இங்கே கதைகள் சொல்லப்படுது. கான்வர்சேஷன், நல்ல கான்வர்சேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி மாதிரி இருக்குது. ஒரு மாஸ்குலின் எனர்ஜி, 2 உமன். இட்ஸ் லைக் அ பார்ட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம், ரெண்டையும் சொல்லுது. குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. இதை ஏன் இவங்க செய்கிறாங்க? இந்த மர்ச்சன்ட் ஆகட்டும், ஏன் இந்த பர்சனை வந்து அஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, டிவைன் ஃபெமினன், இல்லைனா ஃபெமினன் எனர்ஜியை வந்து அவங்க வந்து சோகமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸாக இருக்குது. இந்த தீஃப் வந்து நம்ம சொல்லுவோம், யமதர்மராஜா கூட சொல்லுவோம், இந்த தீஃப் வந்து உங்களை திருடிட்டு போக, உங்கள் வாழ்க்கையோட, நம்மளோட ஜீவன், நம்ம ஆத்மா தான் நம்மளோட வரம் இல்லையா, அதை திருடிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா வந்து காதலை திருட ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா இது வந்து லிட்ரலாக உங்களோட சொத்துக்களை அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க. உங்களை வந்து ஒரு உடம்பு சரியில்லாத சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி பற்றி கேட்டால், இது ஏன் இந்த ரீடிங் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார்ச்சூன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன் சிரிக்கிறேன்னா, இது வந்து யார் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, அது வந்து வைஃப் கேரக்டராக இருக்கலாம். அதனால தான் தேர்ட் பார்ட்டி. உங்கள் வாழ்க்கையில் அவங்களோட காதல் உங்களுக்கு மட்டுமே சொந்தமா அப்படின்னா, எஸ், உங்களுக்கு மட்டுமே தான் சொந்தம். ஏன்னா அவங்க உங்ககிட்ட வரதான் முயற்சி பண்ணுறாங்க, அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட எக்ஸாக இருக்கலாம், வைஃப் கேரக்டராக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஃபார்ச்சூனை சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஆர் லக்கி. இல்லைனா வந்து உங்களோட லக் வந்து இதனால் மாறப்போகுது.
அ இவங்க கெடுதல் பண்ண பண்ண உங்களோட வளர்ச்சி தான் இருக்கே தவிர, நீங்க சோக டியூன் போடல. நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. ஓகே. வாட்ஸ் நெக்ஸ்ட்? அப்படின்ற மாதிரி ஒரு நான் இந்த கார்ட பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒரு திமிரு கலந்த ஒரு நம்பிக்கை, அது ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. ஏன்னா வந்து, அ இந்த காலத்துல நம்ம நெறையா பார்க்குறோம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, உறுதியா இல்ல அப்படின்னா, நெறையா பேர் உங்கள வந்து உபயோகிக்க முயற்சி பண்ணுவாங்க. அது என்ன விதமா வேணா இருக்கலாம். உங்கள அடக்கி ஆள முயற்சி பண்ணலாம். இல்லன்னா வந்து அவங்க வேலைகள உங்க தலையில கட்டலாம். இந்த மாரி சின்ன விஷயமா கூட இருக்கலாம். இல்ல பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஸோ எப்பயுமே உங்களுக்கான அந்த கொஞ்சம் திமிரு, அந்த நம்பிக்கை, அந்த பெண்மைய காப்பாத்திக்கிறதுக்கான அந்த உறுதி, இதெல்லாம் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அதான் பிரபஞ்சம் சொல்லும், உங்ககிட்ட அது அலாதி இருக்கு. அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டமா மாறப்போகுது. இவங்க எவ்ளோ தூரம் முயற்சி யாருக்கு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, மேபி இது வந்து அவங்களோட எக்ஸ் இல்லன்னா வைஃப் கேரக்டர் யாரையாவது ஹையர் பண்ணலாம். இல்லன்னா இந்த வைஃப் கேரக்டர் இந்த பெர்சனோட பிசினஸ் பார்ட்னர் அவங்களோட சேர்ந்து இந்த இந்த ட்ராமாவ ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒண்ணு அவங்க செல்வத்த அடிக்க ட்ரை பண்றாங்க. அதுதான் உண்ம. நீங்க என்ன நடந்தாலும் சரி, எ என் வேலைய நான் பார்க்குறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்கள நேசிக்கிறவங்க வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஸ்லோயிங் டவுன். நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்றீங்க. பட் உங்ககிட்ட மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு. யாரோ ஒருத்தங்க நீங்க விழுந்துருவீங்கன்னு நெனச்சாங்க. ஆனா நீங்க விழல. சாரோ. ஆ எ இந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலைனால இந்த 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 பெர்சன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக வேண்டியிருக்கு. அது அவங்களுக்கு திருப்திகரமா இல்ல. ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நெறைய விஷயம் புரியுது. உண்மையிலே அவங்க விஷ் பண்றாங்க. என்ன அப்டின்னா, இந்த கன்றாவி ஒரு முடிவுக்கு வந்தா பரவாயில்லையே! நான் வந்து என் காதல் கிட்ட போயிடுவேனே! அப்டின்ற மாதிரி தான் இருக்கு அவங்களோட எண்ணம் இப்போ. இந்த ஸ்லோ ஆகுறது வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. உங்ககிட்ட வரணும்னு நெனச்சிருக்காங்க. பட் சூழ்நிலை அவங்களால இப்போ உங்ககிட்ட வர முடியாது. இந்த நோய்வாய்ப்படுறதே வந்து அவங்களுக்கு தானா நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இல்லன்னா வந்து இவங்க வந்து நெறைய ஸ்பெல் பண்றாங்க. இல்லன்னா வந்து சாப்பாட்ல ஏதாவது கலக்கிறது இந்த 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 கார்டு வந்தாலே எனக்கு அதுதான் வரும். இந்த மருந்துல ஏதாவது மிக்ஸ் பண்றது. சம்திங் ஏன்னா டெத் வந்து இங்க சாதாரணமா நடக்கல. அது ரொம்ப தெளிவா இருக்கு இந்த ரீடிங். இல்லன்னா, ஒரு விஷயம் எனக்கு புரியிறது வந்து, இந்த பெர்சன் வந்து அவங்களோட பேட் ஹேபிட்ஸ விட ட்ரை பண்ணலாம். அத வச்சு அவங்க ட்ரை பண்றாங்க. அத விடாம பண்றாங்க. சம்திங். அவங்களுக்கு இருந்த கெட்ட பழக்கம் தான் அவங்களோட இத்தன பிரச்சனைக்கும் காரணம். ஓ மை காட்! டெத். அகெயின் டெத். ஜஸ்டிஸ். மேபி அ சப்போஸ் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ண நெனைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வரணும்னு நெனைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத பண்ண விடாம, அ ஏன்னா டிவோர்ஸ்னா அலிமனியோட முடிஞ்சு போயிரும். இறந்துட்டாங்கன்னா சொத்த ஃபுல்லா எடுத்துக்கலாம். அந்த பிளானும் இருக்கு. ஜஸ்டிஸ். குயின் ஆஃப் சோட்ஸ். இந்த பெர்சன் வந்து 2 விஷயம் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஏதாவது கிளாரிட்டி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த கிளாரிட்டில ஒர்க் பண்ணணும். குயின் ஆஃப் சோட்ஸ். நீங்க அந்த கிளாரிட்டி குடுக்கலனா, நீங்க அவங்கள உள்ள விட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, லடாய் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இடத்த விட்டு போகணும். அவங்க எங்க ஒட்டின்னு இருக்காங்களோ, ஈஷின்னு இருக்காங்களோ, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இனிமே ஒண்ணுமே இல்ல. அவங்க இருந்தாங்கன்னா, இதே சைக்கிள் தான் ரிப்பீட் பண்ண போறாங்க. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த இடத்த விட்டு வெளியில போய் இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா, ஏதோ ஒரு கிளாரிட்டி. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஒண்ணு பிரபஞ்சம் அவங்கள டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு பெரியவங்க, ஒரு மெச்சூர்டு வுமன் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இந்த மாரி கிளாரிட்டி, இந்த மாரி உண்மைய கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லன்னா யாரோ அவங்க கிட்ட ஒரு உண்மைய பத்தி சொல்லியிருக்கலாம். அத பத்தி அவங்க கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப அவசியம். சும்மா வந்து பெட்ல போய் படுத்துக்கிறனால எதுவும் மாறப் போறதில்ல. மேபி பிரபஞ்சம் அவங்களுக்கு கைட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அத கேட்கல. 4 ஆஃப் 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 7 ஆஃப் சோர்ட்ஸ். காசு. இந்த பெர்சனுக்கு காசு ரொம்ப அவசியம். யாரோ ஒருத்தவங்க அவங்க மேல அப்படியே பிடிச்சிட்டு தொங்குறாங்க. திருட்டுத்தனமா நெறைய வேலை பண்றாங்க. எப்படியாவது இந்த பெர்சன வந்து அபகரிச்சுக்கணும். இந்த பெர்சனோட காச திருடிறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஏன்னா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெவில் எனர்ஜி தான் நான் இங்க இந்த கார்டு வந்தது. இத நான் அப்படியே காமிக்க முடியாது. அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டெவில் எனர்ஜி கண்டிப்பா ஸ்பெல் ஒர்க் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இவங்க வந்து நெறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. உங்கள பத்தி அதாவது ஃபெமினின் பத்தி தப்பா பேசுறது, பட் உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜில இருக்கீங்க. வாங்கடா
அப்படின்னு சல்ட்டா உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. நீங்க அசையிற மாதிரி இல்ல எதுக்காகவும். நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. இந்த பெர்சன் மேபி ஃபினான்ஷியல் செட்பேக்ல இருக்கலாம். இருக்கிற காசையும் இவங்க வந்து திருடிக்க பார்க்குறாங்க. இட்ஸ்ல லிட்டரலா திருட்டுத்தனம். அதே தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். ஒரு தீஃப் எனர்ஜி பார்த்தோம். இங்கேயும் அதே தான். திருடன். திருடன் இல்லைன்னா திருடி. யாரோ ஒருத்தங்க அவங்க சொத்த, ப்ராப்பர்ட்டிய ரொம்ப அநியாயமான முறையில திருடிக்க பார்க்குறாங்க. அவங்க நெறைய ஸ்பெல்லும் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பெர்சன் கூட இருக்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் இல்லைன்னா வந்து பிசினஸ் டீலிங் பண்றவங்க. கண்டிப்பா பிசினஸ் ரிலேட்டடா அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க தான். வேற யாரும் இல்ல. இந்த வைஃப் கேரக்டருக்கு இல்லைன்னா வந்து அவங்களோட எக்ஸுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்னா ஃப்ளிங்கு யாரா வேணா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ். இந்த பர்சன் நிச்சயமா வந்து உங்களை தேடி வரணும். ஓடி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. தேடி கூட வரல. பட் அவங்க வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க. இது வந்து இயற்கையான முறையில் நடக்கிற பிரபஞ்சம் நடத்துகிற கட்டுப்பாடு கிடையாது. இது யாரோ மனுஷங்க போடுற ட்ராமா. ஸோ இதை புரிஞ்சா அவங்களால வர முடியும். 2டே கைடன்ஸ் தான் அவங்களுக்கு. இடத்த விட்டு காலி பண்ணும். பிரபஞ்சம் அவங்களுக்கு சொன்ன வழியில நடக்கணும். கிளாரிட்டி கிளாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஃப்யூச்சர் வேணா பார்க்கலாம். நீங்க 2 பேரும் ஒன்று சேருவீங்களா அப்படின்னு வேணா பார்க்கலாம். இது யாருக்கு பொருந்துதோ அவங்களுக்கு மட்டும் இந்த கைடன்ஸ். வெரி ஸ்பெசிஃபிக். பிளான் பண்றாங்க. எஸ் எஸ். டிவைன் ஃபெமினன் ஆஃபர். பின்னாடி வந்து லவ்வர்ஸ் கார்ட். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன தடை தான். ஒரு தடை. எ பம்ப் இன் த ரோட் அவ்வளோதான். நிச்சயமாக ஃப்யூச்சரில் இந்த பர்சன் வந்து பிளான் பண்ணி உங்ககிட்ட வருவாங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.